My voice. திரையரங்குகள் மூடப்படும். கோவையில் நடிகர் கராத்தே ராஜன் பரபரப்பு பேட்டி. டாக்டர் ஆர் பாண்டியன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் சாய் ஆனந்த் இயக்கும் இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக பாண்டியனும் கதாநாயகியாக அறிமுகமாகும் கேரளாவை சேர்ந்த ஐஸ்வர்யா அனிலா நடிக்க உள்ள வஞ்சகம் திரைப்படத்தின் படப்பூஜை நிகழ்ச்சி கோவை சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்றது. இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு கோவை மாவட்டம் தடாகம், பொள்ளாச்சி மற்றும் தமிழகம், கேரளா ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளது. மேலும் இத்திரைப்படத்தில் லிவிங்ஸ்டன், நான் கடவுள் ராஜேந்திரன், கராத்தே ராஜன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளனர். படபூஜையின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கராத்தே ராஜன் கூறுகையில், வஞ்சகம் என்ற திரைப்படம் படத்தின் பெயருக்கு ஏற்ற வகையில் நல்ல கதையம்சத்துடன் உள்ளது. இன்னும் 6 மாத காலத்திற்குள் வெள்ளித்திரையில் இத்திரைப்படம் வெளியாகும் என்றார். மேலும் திரையரங்குகளில் ரசிகர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றதே என்ற கேள்விக்கு தமிழக அரசு திரையரங்கு வளர்ச்சிக்கு 2 காரியங்களை செய்ய வேண்டும். அதாவது திரையரங்குகளில் விற்பனை செய்யும் தின்பண்டங்களின் விற்பனையை MRP என்ற விலை நிர்ணயத்திற்குள் கொண்டு வர வேண்டும், அல்லது பொதுமக்கள் கொண்டு வருகின்ற தின்பண்டங்களை உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் திரையரங்கு டிக்கெட் விலை 150 முதல் 300 வரை என்ற நிலையில் ஒரு பாப்கார்ன் விலை 400 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர். இவற்றை அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களை திரையரங்கிற்கு படம் பார்க்க வைக்க முடியும். இல்லை என்றால் தியேட்டர்கள் கூடிய விரைவில் இழுத்து மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படும் என்றார். இந்த நிகழ்வில் கேரளாவை சேர்ந்த ஸ்ரீதரன் நம்பூதிரி, கேமராமேன் நஜீப் ஷா, இசையமைப்பாளர் விஜய்பென், பாடலாசிரியர் குலவிராஜா, சண்டை பயிற்சி ராக் பிரபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுறேன். எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச முகம் தான். இன்னைக்கு வஞ்சகனுங்கிற இந்த படத்துடைய பூஜையில உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமா கலந்துட்டு இருக்கேன். இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் இதில் கொடுத்துருக்காரு இயக்குனர் சாய் ஆனந்த். அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முன்னாடி படம் ஒன்று தப்பு பண்றதே வாழ்க்கையான அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த படம். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல கேமராமேனா இருக்கிற நஜீப், அப்புறம் மியூசிக் டைரக்டர் கூட சாய் ஆனந்த் கூட இருக்கிற சப்போர்ட்டா இருக்கிற எல்லாத்துக்கும், எல்லா நண்பர்களுக்கும் இதன் மூலமா நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி எல்லாரும் போலவும் இந்த படத்தை துவைக்கிருக்காரு சாய் ஆனந்த். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் மூவி பார்த்தீங்கன்னா பெரிய மூவி மட்டும்தான் நல்லா போயிட்டு இருக்கு. சின்ன மூவிலாம் சரியா ரிலீஸ் ஆகிறது இல்லை. நான் நடிச்ச படங்களே பார்த்தீங்கன்னா எங்க ஊர்லயே ரிலீஸ் ஆகிறது இல்லை. என்னோட ஊர் சிதம்பரம். அங்கே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2-3 படங்கள் நான் நடிச்சிருந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலாம் இருக்கு. அது இல்லாமல் எல்லா படங்களும் எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகணுங்கிறத கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் நல்லபடியாக செய்யணும். தேட்டர்ஸில் உள்ளவங்களாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தேட்டர்ஸில் டிக்கெட் அதிகமாக இருக்குது. நான் பப்ளிக்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது. அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்கிறது பெரிய மைனஸாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க அதை ஒரு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லபடியாக பண்ணணும். உணவுப் பொருள் எடுத்துகிட்டு போகணும். அங்கே விற்கிற பொருளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உணவுப் பொருளை எடுத்துகிட்டே போக முடியும்னா தேட்டர்லேருந்து ஃபேமிலியாக எப்படி வருவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே படத்தை பார்த்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தேட்டருக்கு வர்ற மக்களை நம்ம தடுத்தோம் அப்படின்னா படத்தை எப்படி நம்ம ஓட்ட முடியும்? ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு 100 பேருக்கு 150 பேர் 200 பேருக்கு வேலை கொடுக்குறவங்கலாம் நம்ம வளர்த்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சின்ன படங்கள், பட்ஜெட் படங்கள் எது கேட்டாலும் நான் அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டாக நான் இருப்பேன். ஏன்னா அதோட வழி எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பண்றாங்க இந்த படம் எந்த அளவுக்கு உங்க ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ கூட சார் நீங்க கேட்டீங்க எத்தனை தேட்டர்ல போடுவீங்கன்னு கேட்டீங்க. அதுவே கேள்விக்குறியா இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தரும் உட்காந்து அந்த உழைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால மீடியா நண்பர்கள் நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு, வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணணும். ரசிகர்களாக நீங்களும் இந்த வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணி பெரிய ஸ்கிரீன்ல நிறைய தேட்டர்ல எல்லா தேட்டர்லையும் ஓடுற அளவுக்கான சப்போர்ட் பண்ண சொல்லி உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். நன்றி. கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு ஆசை உண்டு. அதை நான் பேசணும். 2 விஷயம் செய்யணும். உணவுப் பொருள் ஒன்று அவங்க ரேட்டு நார்மல் ரேட்ல விற்கணும் தேட்டர்ல. நான் இப்போ ஒரு ஆடியன்ஸா உள்ள தேட்டர்ல போறேன்னா அந்த உணவுப் பொருள் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை கேட்கறேன். ஆனா நீங்க சரியான ரேட்ல MRP ரேட்ல மட்டும் தான் அங்க விற்கணும். எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கோ, MRP ரேட்ல மட்டும் தேட்டர்ல வித்தாங்கன்னா நான் பிள்ளைங்களோட வரும்போது உணவுப் பொருள் எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்றத நான் நியாயமா எடுத்துப்பேன். அப்படி இல்ல நான் 400 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு நான் பாப்கார்ன் விற்பேன், எங்களுக்கு நீங்க கேட்க கூடாது, எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். அப்போ நாங்க ஃபேமிலியா எங்க படத்தை பார்க்க வர்ற ஃபேமிலியா வர்றவங்கள உணவுப் பொருள் எடுத்துட்டு வராங்கன்னா, தின்பொருள் எடுத்தோம்னா அவங்களை அலோட் பண்ணுவோம்.
அவங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு வரணும். பிள்ளைகளை கூட்டு வராங்கன்னா பிஸ்கட் கொண்டு வருவாங்க, புளிசாதம் கூட எடுத்து வருவாங்க. ஏன்னா பிள்ளைங்க பசிக்கிறதுக்கு எப்படி எடுத்து வருவாங்க. இப்ப நாங்க கொடுக்குற இந்த படம் இவ்வளவு உழைப்பு கொடுத்து இவ்வளவு பேரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இவ்வளவு ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சு ஒரு விஷயத்த நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படம் ரிலீஸ் வருது. தியேட்டருக்கு வரும்போது தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா எப்படி அவங்க வந்து படம் பார்ப்பாங்க இல்லையா? அது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லாம இருக்காங்க. நிச்சயமா அதை யார் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அதுல வந்து முழு உடன்பாடு உண்டு. இந்த விஷயத்த மாத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு. உணவுப் பொருள் நீங்க நாங்க பேக் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது, பிஸ்கட் கூட எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க, பரவாயில்ல, ஆடியன்ஸ் எடுத்துட்டு வர வேணாம். ஆனா நீங்க தியேட்டர்ல எம்ஆர்பில மட்டும்தான் விற்கணும், அப்படி ஒரு விஷயத்த வைக்கணும். இல்ல நாங்க ரேட்டா விற்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவுப் பொருள் எடுத்து வந்தாலும் அதை தடுக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயம் பண்ணா தியேட்டர் இன்னும் எல்லா படங்களும் வந்து பட்ஜெட் படங்கள் எல்லாமே எல்லா தியேட்டருக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். அது சஸ்பென்ஸா வச்சிருக்காரு இயக்குனர், நிச்சயமா நல்ல ரோல் இருக்கும். அது ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு சாய் ஆனந்த். அவருக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. டைட்டிலே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த டைட்டில் வச்சிருப்பாருன்னு. ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமானதான், எல்லாரும் ஒவ்வொரு நேரங்கள்ல கடந்து வர்ற ஒரு வார்த்தைகள் தான் அந்த வஞ்சகனுங்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு அனுபவம் உண்டு. நிச்சயமா நல்லபடியா ஒவ்வொரு கேரக்டருமே நல்லபடியா பண்ணுவாரு. அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அந்த முக்கியத்துவம் கொடுப்பாரு. இந்த கேரக்டர் தான் இல்லாம நல்லபடியா கொடுப்பாரு. நான் அவரோட பயணப்படுறது, அவரோட படங்கள் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், புதுமையான ஒரு விஷயமா எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. கோவை வாய்ஸ்.